வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் காய்ச்சல் அப்படின்னா என்ன, காய்ச்சலுக்கான முன் அறிகுறிகள் என்னென்ன, காய்ச்சலை விரட்டுவதற்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத தனித்தனியாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். காய்ச்சல் அப்படின்றது உடலினுடைய ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாட் இஸ் ஃபீவர், காய்ச்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலினுடைய சாதாரண வெப்பநிலை அப்படின்றது பொதுவாக 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுவே செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இப்போ உடலில் ஏதாவது கிருமி தொற்று வருதுன்னு வச்சிங்களேன், அந்த வைரஸ் ஆர் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் போது நம்மை பாதுகாப்பதற்காக உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் போராட துவங்கும். இதன் விளைவாக மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் அப்படின்ற அந்த பகுதி உடலினுடைய வெப்பநிலையை உயர்த்தும். அதாவது உடலினுடைய வெப்பநிலை 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 38 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் மேலே அதிகரிக்கிறது தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, காய்ச்சல் அப்படின்றது ஒரு நோய் கிடையாது. அது உடலில் ஏதோ ஒரு தொற்று நோய் அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத முன்னாடியே காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி மட்டும்தான். இப்போ இந்த காய்ச்சலினுக்கான முன் அறிகுறிகள் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீ ஃபீவர் சிம்டம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காய்ச்சல் முழுமையாக வெளிப்படுவதற்கு முன்பு உடல் நமக்கு ஒரு சில அறிகுறிகள் எச்சரிக்கைகளை நமக்கு காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வாக இருக்கும் மற்றும் பலவீனம் நமக்கு தென்படும். அப்போ பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக உடல் மிகவும் சோர்வாக இருக்கும், கை கால்கள்லாம் ரொம்ப அசதியாக இருக்கும், உடல் பலவீனமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது கூட ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி தான் நமக்கு இருக்கும். தசை வலி இருக்கும் மற்றும் கண் எரிச்சலாக இருக்கும். இப்போ லேசான தலைவலி உங்களுக்கு இருக்கும், தசை வலியும் உங்களுக்கு அப்பப்போ இருக்கும். இப்போ கண்கள் சூடாவது போன்ற உணர்வு ஏற்படும். ஸோ இந்த ப்ராப்ளமும் இருக்கும். உடல் நடுக்கம் ஆரம்பிக்கும். அப்புறம் குளிர்ச்சியாக உடல் இருக்கும். அதாவது நம்ம என்னதான் ஹீட்டான ஒரு இடத்துல இருந்தாலுமே நம்மளுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை சாதாரணமாக இருந்தாலுமே திடீரென்று உடலுக்குள்ள குளிர் இருக்க மாதிரி ஒரு நடுக்கம் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பெட்ஷீட்டை தேட ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு குளிர் அதிகமாக அதில் போத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உடல் நடுக்கமோ அல்லது குளிர்ச்சியோ உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொண்டை வலி அல்லது வறட்சி உங்களுக்கு தென்படும். உமிழ் நீர் விழுங்கும் போது தொண்டையில் லேசான வலி இருக்கும் அல்லது வறட்சி ஏற்படலாம். இதுவுமே காய்ச்சலுக்கான அந்த முன் அறிகுறி தான். பசியின்மை மற்றும் சுவையின்மை உங்களுக்கு தென்படும். உணவின் மீது விருப்பம் இல்லாமல் போவதோட நாக்கு கசப்பாக அல்லது சுவையற்றதாக மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தசைகள் மற்றும் மூட்டு வலி தசை வலி ஏற்படும், மூட்டு வலி இருக்கும் உடல் முழுவதுமாகவே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதுகு மற்றும் கால்களில் லேசான குடைச்சல் அல்லது வலி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் தான். இந்த காய்ச்சலை விரட்டுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள், டயட் ஃபார் ஃபீவர், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காய்ச்சல் நேரத்தில் செரிமான மண்டலம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால எளிதில் செரிமானமாகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மற்றும் உடலை நீரேற்றத்தோட, அதாவது ஹைட்ரேட்டடாக வைக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதில் நீங்கள் நிறைய லிக்யூட் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். திரவ உணவுகள் உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைக்கணும் காய்ச்சல் சமயத்தில். அதனால நீங்கள் வெதுவெதுப்பான நீர் மற்றும் சீரக தண்ணீரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ காய்ச்சல் நேரத்தில் உடல் வெப்பத்தால் நீர் சத்து குறையும். எனவே வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம குடித்து கொண்டே இருக்க வேண்டும். கஞ்சி வகைகள் நிறைய இருக்கு. இந்த பழைய சாத கஞ்சி, அதாவது வடித்த கஞ்சியில் லேசாக உப்பு சேர்த்து அல்லது புழுங்கல் அரிசி கஞ்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இது உடலுக்கு உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றலை தரும். செரிமானத்திற்கும் அது ரொம்ப எளிமையாக இருக்கும். சூப்பு வகைகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். மிளகு, பூண்டு, தக்காளி சேர்த்த ரசம் அல்லது காய்கறி சூப், வெஜிடபிள் சூப் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்க்கப்படக்கூடிய மிளகு, அது பூண்டு, இது எல்லாமே கிருமிகளை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. இளநீர் எடுத்துக்கலாம். இப்போ உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான தாதுக்கள், அந்த எலக்ட்ரோலைட்ஸை மீட்டு தருவதற்கு இளநீர் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய பாரம்பரியமான உணவுகள் ஏதாவது இருக்குன்னா அதையுமே எடுத்துக்கலாம். மஞ்சள் மற்றும் மிளகு பால் நம்ம எடுத்துக்கலாம். இரவில் வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மற்றும் மிளகு தூள்லாம் கலந்து குடிக்கலாம். மஞ்சள் ஒரு சிறந்த இயற்கையான கிருமி நாசினி, ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கு. ஸோ இஞ்சி, துளசி நீர், இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இஞ்சி மற்றும் துளசி இலைகளை கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிங்கன்னா தொண்டை வலி மாறுவதோடு அந்த காய்ச்சலினுடைய தீவிரமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம்.
இட்லி அல்லது இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய் இல்லாத ஆவியில் வெந்த உணவுகள் மட்டும்தான் காய்ச்சல் நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும். பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். பழங்களில் கூட எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய அப்புறம் விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களான சாத்துக்குடி, ஆப்பிள் மற்றும் பப்பாளி போன்றவற்றெல்லாம் நம்ம சாப்பிடலாம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஒரு சில உணவுகள் இருக்குது, அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காரமான மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மைதா மற்றும் துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நிறைய பேர் இந்த பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குளிர்ந்த பானங்கள், ஐஸ்கிரீமு, குளிர்சாதன பெட்டியில் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதை மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் ஜீரணிக்க கடினமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ், அசைவ உணவுகள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காய்ச்சல் குறையும் வரைக்கும் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது. காய்ச்சல் நேரத்தில் உடலுக்கு வந்து ரொம்ப ஓய்வு ரொம்ப அவசியம். அப்போ காய்ச்சல் வந்து 2-3 நாட்களுக்கு மேலே நீடித்தாலும் அல்லது தீவிரம் அடைந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொண்டும் காய்ச்சலை வந்து குணப்படுத்திக்கலாம். ஆனால் ஓய்வு அப்படின்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.